தருமபுரியில் உள்ள பழைய நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே செயல்படாமல் உள்ள அரசு கட்டிடத்தில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் பயன்பாட்டில் இல்லாத அரசு கட்டடத்தை சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்துவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். வெற்றிவேல், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மையப்பகுதியிலே நீதிமன்றம் செயல்பட்டு வந்துச்சு. இந்த நீதிமன்றம் போதிய வசதி இல்லாதனால தடகம் பகுதிக்கு ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக மாற்றப்பட்டது. அதனால இங்க இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் சும்மாதான் இருக்கு. இதனால அங்க அது மட்டும் இல்லாம இப்ப தற்பொழுது அந்த இடத்துல கோட்டாட்சி அலுவலகமும் செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம சிறப்பு சார்பு நீதிமன்றம், விபத்து மற்றும் காப்பீட்டு நீதிமன்றமும் செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம தடவியல் நிபுணர் அலுவலகம், அப்புறம் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற அலுவலகமும் இந்த இடத்துல தான் செயல்பட்டு வந்திருக்கு. இதனால மக்கள் கூட்டம் தினந்தோறும் வந்து செல்ற ஒரு இடமாவும் இருக்கு. இந்த நிலையில பார்த்தோம்னா அந்த கோட்டாட்சி அலுவலக பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த பங்களாவில் தற்பொழுது பாலியல் தொழில் நடந்து வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வரக்கூடிய பெண்களால் ஆண்கள் அதிக கூட்டம் வரதுனால இந்த பகுதி வரக்கூடிய அந்த பெண்களின் கூட்டமும் வெகுவாக குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வளாகத்துல மாலை மற்றும் காலை நேரங்கள் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்திருந்தாங்க. இதனால தற்பொழுது இந்த மாதிரி பாலியல் தொழில் நடக்கிறதுனால நடைபயிற்சியும் நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் அந்த இடத்துல இந்த மது அருந்தும் கூடாரமாக, சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி இருக்கு. இதை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இதை கண்டு இவங்களை எச்சரிக்கை அனுப்பணும்ன்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு கௌதமி. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.